தேவனுக்குள்ள எனக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல தினத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் என்கின்ற ஒரு புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கடந்த 10 மாதங்களாக நம்மளை கண்மணி போல காத்து நம்மளை நடத்தின தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படின்னா, எனக்கு பின்பாக ஒரு பில்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பில்டிங் ஆனது இந்த உதகமண்டலம் ஊட்டின்னு ஒரு மலை பிரதேசம் இருக்கிறது. ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தில் கட்டப்பட்ட முதல் தேவாலயம், எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து நிற்கிற தேவாலயம். இந்த தேவாலயத்தை தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அது ஒரு பழைய ஏற்பாட்டின் நாட்களில். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இந்த சரீரமானது தேவாலயமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ கல்லினால மண்ணினால கட்டப்பட்ட தேவாலயமே அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பொழுது, தேவ ஆவியினாலே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு சாட்சிகளாய் நிற்கிற இந்த சரீரத்தை தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுக்கு பிரியமுள்ள வழிகளில் நாம் நடத்தப்படுகிற பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிற பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்குள்ளாக மகிமைப்படுவார். சரி, இந்த புதிய மாதத்துல தேவன் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நாளில, இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். புதிய மாதத்திலும் தேவன் உங்களை பார்த்து கொடுக்கிற வாக்கு தத்தம் யோசுவா புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த நாட்கள்ல மோசேயானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுக்கு பிற்பாடு ஜனங்களுக்கு மத்தியில கேரி பண்ணி அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவா என்னும் மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த யோசுவாவை தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பொழுது அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில ஒரு விதமான நகைப்பு இருந்து கொண்டிருந்திருக்கிறது. எப்படி எனில், மோசே என்கின்ற ஒரு பெரிய மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இவனால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கூட ஒரு நகைப்பு இருந்திருக்கக்கூடும். ஆனால் பாருங்க, அவங்க உள்ளத்துல நினைக்கிறாங்க, தேவன் வெளியரங்கமா பதில் தருகிறார். இந்த பாரு யோசுவா, இந்த மாதிரி நான் மோசையோடு இருந்திருக்கிறேன், பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறேன், அதை காட்டிலும் 10 மடங்கு காரியங்கள் உன்னோட நான் இருந்து செய்வேன். ஆனா இன்னைக்கு அந்த ஜனங்கள் அதை பார்க்க போறாங்க. அதனால நீ என்ன பண்ணுனா, இன்னைக்கு என் முன்னாடி வந்து நில்லு, உன்னோட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் மோசையோட இருந்தேன் இல்லையா, உன் கூட இருக்கிறத இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு. பாருங்க, வாக்கு பண்ணது மாத்திரம் அல்ல, அவர் அப்படியே செய்தும் காண்பிக்கிறார். சூரியன் நிற்கிறது, எத்தனையோ அற்புத அடையாளங்கள். 31 ராஜாக்களை ஜெயிக்கிறாரு. இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதின்படியே அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவன் இந்த யோசுவாவின் மூலமாக தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கிறார். அதே அற்புத அடையாளங்களின் தேவன் இன்றும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க. இந்த கடைசி நாட்களில், எழுப்புதல் நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த தினத்திலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். எத்தனையோ பேர்களுக்கு மத்தியில் நீங்க அவ பெயரோட, அவ நம்பிக்கையோட, வெட்கப்படுத்தப்பட்ட சூழல்ல, ஒதுக்கப்பட்ட சூழல்ல நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. அன்னைக்கு யோசுவாவினுடைய தலையை நிமிர செய்த தேவன், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அப்படியே அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்ய வல்லவர். இந்த நாளில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவெனில், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம், குடும்பம் உங்களுக்கு மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், குடும்பத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதாவது உங்களுடைய ஊரில், உங்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு அவப்பெயரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் அந்த தவறு செய்யவில்லை பிரதர், ஆனால் என்னை அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைத்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த அவப்பெயர் எல்லாத்தையும் நீக்கி உங்களை கௌரவப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னை கார்னர் பண்ணுறாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தல்ல, யோசுவாவோடு இருந்தல்ல, அவங்க தலையை நிமிர பண்ணல, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையை நான் நிமிர பண்ணுவேன். அந்த ஆஃபீஸில், அந்த சரவுண்ட்ஸில் உங்களோட நான் இருக்கிறேன் என்பதை சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணுவேன், உங்களை நான் உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுறான். அடுத்து உங்கள் ஊழியங்களில் ஏதோ பாரம், என்னால் ஆண்டவருக்காக சாதிக்கணும்,
இந்த ஊழியத்துல நான் பயங்கரமான காரியங்களை செய்யணும் எப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா குடும்ப ஒத்துழைப்பு வரல, சுத்தி முத்தி இருக்கிறவங்க ஒத்துழைப்பு தரல அப்படின்னு நீங்க நினைத்து வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனுஷங்க ஒத்துழைப்பு தரலாட்டேன்னா நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவேன். ஆனா நான் உங்க கூட இருந்தேன்னா மனுஷர் தெய்வம், தேவ தெய்வம் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும். உங்களுடைய பொருளாதார நிலையை நான் மாத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஊழியம் உலகம் கண்டு கொள்ளத்தக்கதாக வகையில ஒரு மகிமையுள்ளதாக மாறும், ஒரு சபை வாழும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு வாக்குரைக்கிறார். நம்ம கடைசியா ஒண்ணு நம்ம கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தோட நம்ம இருந்தோம்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க தலையை நிமிர பண்ணுவார். இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நீங்க எங்கெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் உங்க தலையை நிமிர பண்ணி ஆசீர்வதிக்கிறார். என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த அற்புதமான இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே இந்த கொடுத்த இந்த நல்ல நாளிகைக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரங்கள். இது ஆண்டவரே அப்பா, இந்த நாளில ஆண்டவரே இதெல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தலையை நிமிர பண்ணி ஆசீர்வதிங்க. குடும்பத்துல, தொழில, ஊழியத்துல ஆண்டவர் அவர்கள் போகிற தேசங்களில எல்லா இடங்களிலும் அவருடைய கண்கள் ஆண்டவரை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ அவர்களுக்கு முன்பாக அவங்க தலையை நிமிர பண்ணி ஆசீர்வதிங்கப்பா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். புதிய மாதத்துல புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கதவுகள் ஆண்டவர், பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுவதாக. பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்படுவதாக. எல்லா ஆண்டவரை புரிந்து கொள்ளாம எல்லா ஆண்டவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லா உறவுகள் ஆசீர்வாதமா சந்தோஷத்தோட வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென்.